பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்திலே இந்த அனுதின மன்னா மூலமாக கடந்து வர தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின வெளியேறப்பெற்ற கிருபைக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அது இந்த நாள் எல்லா விதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை நிறைவான கிருபையிலே நம்மை வழி நடத்துவாராக. இன்றைய நாளுடைய அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிதறுண்ட ஆடுகளைப் போல நம்ம இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஆலு ஸ்தோத்திரம். பஞ்ச வேதத்தின் ஆலு ஸ்தோத்திரம் ரகசியத்தை அறிவதற்காக நம்ம இங்கும் அங்கும் ஆலு ஸ்தோத்திரம் ஓடி திரிந்து கொண்டிருந்தோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல நம்ம இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களையும் மேய்ப்பரும் ஸ்தோத்திரம் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் என்ன செய்யப்பட்டோம்? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் ஸ்தோத்திரம் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த மேய்ப்பர் அவர் நமக்கு சரியான வழியிலே ஆலோசோதர் நம்மை அவர் மேய்க்கிறார். அது பிறகு நல்லா கண்காணிக்கிறார் நம்மை ஆலோசோதர் நம்ம என்ன செய்கிறோம், ஆலோசோதர் எப்படி நடக்கிறோம் என்பதை அவர் நமக்கு கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலோசோதரம் சத்தியத்தை ஆலோஸ்தோத்திரம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் ஆலோஸ்தோத்திரம் வேதத்தின்படி நாம் வேதத்தின் சத்தியத்திலே நம்ம நடக்கிறோமா என்பதை நாம் சரியான பாதையில் அறிந்து கொள்ளும் போது தான் ஆலோஸ்தோத்திரம் அந்த வார்த்தையாகிய கடவுள், வார்த்தையாகிய கிறிஸ்து நம்மை சரியான பாதையில் நம்மை நடத்துகிறார். நம்ம சிதறுண்ட ஆடுகளைப் போல் நாம் இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அங்கே நடக்குது இங்கே நடக்குது என்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டே இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சரியான சத்தியத்தில் நம்ம நடத்தப்பட்டோமா என்று சொன்னால் ஸ்தோத்திரம் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சரியான வேதத்தின் ரகசியத்திலே நம்ம நடத்தப்பட்டோமா, இல்லை ஆசீர்வாதத்திற்கு பின்னாக மட்டும்தான் நம்ம நடத்தப்பட்டோமா என்று சொன்னால் ஸ்தோத்திரம் முக்காவாசி எல்லாம் 99% நம்ம ஆசீர்வாதத்திற்கு பின்னாக தான் நடத்தப்பட்டோம், சத்தியத்தின் பின்னாக நடத்தப்படவில்லை. அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம சத்தியத்திற்கு பின்பாய் நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். அதனால தான் ஆவியானவர் சொல்லுகிறார், சரியா உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் நம்ம இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், திருப்பப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இது வேதம் சபைகள் ஒவ்வொரு ஆவியானவரை சபைகள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். சோதரம் சோதரம் களியாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேத ரகசியத்திற்கு வேத வசனத்திற்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் நம்ம என்ன செய்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் சரியாக நம்ம புரிந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் மேய்ப்பரிடத்திலும் சரியான மேய்ப்பரிடத்திலும் கண்காணி இடத்துல நம்ம திருப்பப்படும் போது தான் இந்த பரலோகத்திற்கு நேரான அந்த வாசலில் நம்ம நடத்தப்பட முடியும். இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். தேவனுடைய கிருபையாய் தேவனுடைய சமாதானம் நம்ம மூடிக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நாங்கள் அலைந்து திரிந்தோம் ஆண்டவரே, ஆனால் இப்பொழுதோ நாங்கள் சரியான மேய்ப்பரிடத்திலும் கண்காணிப்பில் திருப்பப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவர் எங்களை சரியான பாதையில் நடத்தும். கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் படுகிறோம் ஆண்டவரே. அதிலே எங்கள் பிள்ளைகள், இதை கேட்கிற பிள்ளைகள் சிக்கிவிடாதபடி உம்முடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவன் நம்பிக்கை கிருபை பாராட்டும். நல்ல மேய்ப்பரிடத்திலும் கண்காணிடத்திலும் சேர்க்கப்பட கிருபை தாரும். நீர் மகிமைப்படும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேவனாகிய கர்த்தர் தாமே இன்றைய கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. தேவ சமாதானம் உங்களை மூடிக்கொள்வதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.